ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு காயத்ரி ஃப்ரம் அம்ஜிக்கரை. இன்னைக்கு ஒரு தெய்வீகமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்கள் ஃபேமிலியோட ஒரு கோவில் கிளம்பிட்டுருக்கோம், வராகி அம்மன் கோவிலுக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு எங்கெங்கே போகிறோம், என்னென்ன கோவில் பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மேடம் என்ன பண்ணுறாங்க பாரு. இங்கே பாருங்க, என்னது இது? என்னாச்சு? வர முடியலையா? அம்மா தூக்குறேன். யுகா போய் குளிச்சுட்டு வரலாமா? டாட்டா போலாமா இன்னைக்கு? யுகா வாங்க டாட்டா பை போலான்னு சொல்லுங்க. இப்படின்னா இப்படி வாங்க சொல்லு. ஓகே, எல்லாரையும் போய் கிளப்பிட்டு நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். மேடமுக்கு மட்டும் ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் அப்படியே ஒரே காஸ்டியூம் தான். ஸோ அவங்களுக்கு என்னென்ன எடுத்து வைக்கிறேன் அப்படின்றத காட்டுற பாருங்க. இங்கேருந்து போகும்போது சும்மா ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸு. ஏன்னா நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 hours ஆகும். அதனால் அங்கே போயிட்டு இந்த கோயில் காஸ்டியூம், கோயிலுக்கு போகிறதுக்காக ஒரு பட்டு காஸ்டியூம் மாதிரி. இதுவே நான் காட்டனில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா வெயில் சீசன்றனால நமக்கே கஷ்டமாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் பாவம். அதனால் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ராக் அண்ட் ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸும் ஒரு பேண்ட்டும் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெட் டிஷ்யூ, டைப்பர், க்ரீமு, சீப்பு. மேடம்க்கு அப்பப்போ தலையெல்லாம் களைஞ்சிருச்சுன்னா கோம் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தண்ணி, இதெல்லாம் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் நான் பேக் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். மேடமோட பேக் ரெடி ஆகிடுச்சு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்போ தான் அந்த குட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ண முடியும். நான் போய் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்கின்னுக்கு டிப்ஸ் சொல்றேன் வாங்களேன். டே டு டே லைஃப்ல நம்ம எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிறோம். ஆனா நம்ம ஸ்கின்னை பாத்துக்கிறதுக்கு ரொம்பவே மறந்துடணும். டஸ்ட் பொல்யூஷனால நம்ம ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றது மாமா எர்த்தோட சியா ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் தான். சியா சீட் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். நம்ம வீட்லயே ஒரு பேக்கா போடலாம்னு நினைக்கும் போது அது சம்டைம்ஸ் கரெக்டா வராது. இந்த ஃபேஸ் வாஷ் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் மேட் சேஃப். இந்த ஃபேஸ் வாஷ் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும் அண்ட் இது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயும் கூட. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கம்பல்சரியா நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ண வேண்டியது மாய்ஸ்சரைசர். நான் யூஸ் பண்றது மாமா எர்த்தோட சியா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இதுல சியா சீட் அண்ட் செரமைட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை 24 hours ஹைட்ரேட்டடா வச்சிருக்கோம். இது மேட் சேஃப், ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. இது 24 hours நம்ம ஸ்கின்னுக்கு ஹைட்ரேட் கொடுக்கும் அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். இந்த ப்ராடக்ட் பர்பிள், அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் நைக்காலையும் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆல்சோ மாமா எர்த் வெப்சைட் அண்ட் ஆப்லயும் அவைலபிளா இருக்கு. அண்ட் நியர்பை ஸ்டோர்லயும் நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னோட கோட் AMIN 2025 யூஸ் பண்ணி மாமா எர்த் ஆப்ல அண்ட் வெப்சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். என்ன பண்ற? மேடமோட தொட்டில் இப்போ ஊஞ்சலாயிடுச்சு. ஐயோ, குளிக்க வரியா வரலையா? வரியா தங்கமே? அச்சோ, கையை எங்கேயோ காட்டிட்டு இருக்கியே. எங்க காட்டிட்டு இருக்க? கோயிலுக்கு போறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அம்மா ரொம்ப நேரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. ரொம்ப நேரமா இல்லடா, நான் ரெடி ஆயிட்டு இருந்தா. அப்படியா? அப்பா எங்கன்னு கேளு, நான் அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டேன். யுகா அங்க வெளில ஏதோ கத்திக்கிட்டு இருக்கா, போய் பாக்கலாம். ஹை, என்ன பண்ற? அப்பா வந்தானே ஏறிக்கிட்டியா? என்ன ரெடி, நீங்க இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? கிளம்ப வேண்டியதான். லவ் யூ சொல்லு. டாடி கிட்ட முட்டா வெக்க ப்ளீஸ். டாடா பை. நாங்க ரெடி ஆயிட்டோம். அப்பாடா, ஒரு வழியா டாடியை ரெடி பண்ணியாச்சு. கோவில் கெட்டப்ல ரெடி ஆயிட்டாரு. கோவில் கெட்டப். எஸ். நீங்க ரெண்டு என்ன பண்றீங்க? தருண் சார் ரெடி ஆயிட்டார். தருண் தான் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ரெடி ஆனது. ரொம்ப நேரம் ஆச்சு ரெடி ஆகி. போலாமா யுகா? ஒரு வேலையை எல்லாத்தையும் கடத்தி கூப்பிட்டு வண்டியில ஏத்தியாச்சு. வாங்க கோவிலுக்கு போலாம்.
ஹாய் வணக்கம். நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அத்திவராகி அம்மன் கோவில் காஞ்சிபுரம். இந்த கோவிலில் இருக்கிற இந்த வராகி அம்மன் வந்து எங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா இது பிரதிஷ்டை பண்ணி முதல்ல கண் திறந்தப்போ நாங்கள் முன்னாடி அவங்க கூட இருந்தோம். அண்ட் இது வந்து அத்தி மரத்தில் ஒரே மரத்தில் செஞ்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோவிலுக்காக தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். இதை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அம்மன் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த அம்மன் இஸ் க்ளோஸ் டு அவர் ஹார்ட். வராகிக்காக ஒரு கோவிலில் இது. ஆமாம், வராகி அம்மன் கோயில், அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய வராகி. ஓகே, வாங்க நம்ம போய் வராகி அம்மா பார்க்கலாம். சாமி கும்பிட்டியா யுகா? என்னது? இங்கேருந்து மங்கள வராகிக்கு ஒரு யாகம் நடக்குது. அந்த யாகம் வந்து உலக நன்மைக்காக. ஸோ அந்த யாகமும் கலந்துக்கிறதுக்காக இங்கேருந்து அங்கே போவோம். ஆமாம், அந்த யாகத்தில் வந்து ஏகப்பட்ட மஞ்சள் இந்த மாதிரி இதெல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அந்த யாகம் எங்கே நடக்குது அப்படின்னு போய் தவசி கிராமம், தவசி செய்யாறு. ஆமாம், காஞ்சிபுரத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் எங்கேயும் உள்ளே போகிறாங்க. வாங்க போகலாம். நானும் அப்படி தான் போகிறேன். எஸ், ரீச் ஆகிட்டோம். நாங்கள் தவசி கிராமத்தில் இருக்க வராகி அம்மன் கோவில், அந்த யாகத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இந்த கோவிலில் 1,08,000 மஞ்சக்கிழங்கை வச்சு இன்னைக்கு மகா யாகம் நடத்தியிருக்காங்க. எதுக்காகனா உலக நன்மைக்காக தான். இந்த யாகத்தில் நாங்கள் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு மகா யாகம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அதனுடைய பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த யாகத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அழகாக திருப்தியாக ஒரு யாகம் பார்த்துட்டு உலக நன்மைக்காக இந்த யாகத்தோட பலன் எல்லாருக்கும் கிடைக்குது. மை ப்ரேயர்ஸ் ஃபார் ஆல். ஆமாம், இன்னைக்கு வந்து இந்த யாகம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாகம். ஸோ உங்கள் பார்க்குற எல்லாருக்குமே இந்த பலன் கிடைக்கும் நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.